திரு சந்திரன் அவர்கள் அங்குள்ள புத்தகங்களில் தனக்கு தேவையான மிக பழமையான வரலாற்று புத்தகங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த புத்தகங்களை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு மிக பழைய புத்தகம் ஒன்று கையில் கிடைக்கிறார். அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்க ஆரம்பிக்கிறார் சந்திரன். அதில் இந்த புத்தக வரலாற்றில் உள்ளவர்கள் மீண்டும் பிறப்பார்கள், தான் நினைத்ததை எப்படியேனும் அடைந்தே தீருவார்கள் என்று ஒரு வாசகம் இருக்கிறது. அதை படித்து மிகவும் ஆச்சரியப்பட்ட சந்திரன் முழு வரலாற்றையும் இதோ படிக்க தொடங்குகிறார். சுமார் 12ஆம் நூற்றாண்டில் பாண்டிய பாரம்பரியத்தைச் சேர்ந்த அரச வம்சத்தின் வரலாறு இதோ துவங்குகிறது. அரசவை ராணிக்கு பிரசவமாகும் சமயம் ராஜா எங்குமெங்கும் பதட்டத்துடன் ஓடிக்கொண்டிருக்கிறார். அங்கே மகாராணி அவர்களுடன் இதோ ஒரு குழந்தையை ஈண்டெடுக்கிறார். ராணியின் அறையிலிருந்து மருத்துவச்சி மகாராஜாவை நோக்கி இதோ ஓடி வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. பாண்டிய வம்சம் தழைக்க 2 மகன்கள். யாரங்கே? அரசவை சார்பில் மக்கள் அனைவருக்கும் விருது பரிமாறப்படட்டும். பிறகு மகாராஜாவின் காவல்காரரில் ஒருவன் இந்த விஷயத்தை மகாராஜாவின் மைத்துனனும் ராஜசபையின் முக்கிய மந்திரியுமான ராஜராஜனிடம் கூறச் செல்கிறான். ராஜராஜன் ராஜ்யத்தை கைப்பற்றி மன்னனாகும்படிக்கு மிகுந்த சூழ்ச்சி செய்து ராஜாவிற்கு குடிபறிக்கவும் எண்ணம் கொண்டிருக்கிறான். இதோ மந்திரி ராஜராஜனின் அறை. அங்கே வருகிறான் ஒற்றன். பணிகளை வருமானா? ஆனால் ஒரு முக்கிய செய்தி. என்னது? ராஜாவிற்கு 2 குழந்தைகள் பிறந்துள்ளன. பெண் குழந்தைகள் தானே? இல்லை மாமி, 2 ஆண் குழந்தைகள் தான். என்ன, ஆண் குழந்தைகளா? கூடாது. வருங்கால அரியணைக்கு போட்டி வரக்கூடாது என்று எண்ணினேன். வந்துவிட்டதே, இப்போது என்ன செய்வது? ஐயா, அப்பொழுது அந்த 2 குழந்தையும் நான் மேற்கொண்டு போய் கொன்றுவிடவா? முட்டாள்! அப்படி செய்தால் மன்னருக்கு நம்மேல் சந்தேகம் ஏற்பட்டுவிடும். பின்பு அதுவே நமக்கு பாதகமாகிவிடும். ஒன்று செய், அந்த 2 குழந்தைகளில் ஒரு குழந்தையை கடத்திக் கொண்டு வனத்தில் விட்டுவிடு. மிருகங்களுக்கு இரையாகட்டும். 2மே போனால்தானே பிரச்சனை. ஒன்று மட்டும் போனால் குழப்பம் தான் ஏற்படும். அதை நாம் பார்த்துக் கொள்வோம். அந்த மற்றொரு குழந்தை நம் கண்காணிப்பில் வளரட்டும். அதையும் நாம் பார்த்துக் கொள்வோம். போ. அதுதான் சரியான முடிவு. இதை மறைவில் நின்று உற்று கேட்டுக் கொண்டிருந்த மருத்துவச்சி அதிர்ச்சியோடு விரைந்து சென்று ஒரு குழந்தையை எடுத்து தன் தங்கையிடம் சென்று ஒப்படைக்க ஓடுகிறாள். இதோ மருத்துவச்சியின் தங்கை மல்லிகாவின் இல்லம். மல்லிகா, என்ன இவ்வளவு பதற்றம்? மல்லிகா, இது நம் மகாராணியின் குழந்தை. என்ன, நம்ம இளவரசனா? இந்த குழந்தையின் உயிருக்கு ஆபத்து உள்ளது. அப்படியா? இவனை உன் பாதுகாப்பில் பத்திரமாக வளர்த்து வரவும். நேரம் வரும்பொழுது சொல்கிறேன், அப்பொழுது வந்தால் போதும். அதுவரை இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. சரியக்கா, நீ சொல்லபடியே செய்கிறேன். காவல்காரன் குழந்தையை கடத்திச் செல்ல மகாராணியின் அறைக்கு வருகிறான். அங்கே குழந்தையை காணாமல் அதிர்ச்சியடைந்து ஒரு குழந்தை காணாமல் போனதை ராஜராஜனிடம் கூற மீண்டும் அவன் அறைக்கு விரைகிறான். இதோ வந்துவிட்டான் ஒற்றன் ராஜராஜனின் அறைக்கு. மாமந்திரியே, பெரும் தவறு. நான் குழந்தை குழந்தையை வெளியாக அழைத்து விட்டாங்க மாமந்திரியே. முட்டாள்! கோட்டை விட்டு வந்து இந்த குழந்தைகளை போ சேர்ந்து தேடி பார் மறுபடியும். பார்ப்போம்.
சரி விடுங்கள். நாம் நினைத்ததான் யாரோ செய்து விட்டார்களே, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் நீ நம் கவனம் முழுவதும் இளவரசன் மீதுதான் இருக்க வேண்டும். நீ செல்லும் விடுங்க. ஆமா, அந்த குழந்தைக்கு நக்குடன் என்று பெயர் வைப்போமா? அதுதான் சரி. மகாராஜா என்ன பெயர் சூட்டுவது? நாமே சூட்டுவோம். ஆமாம், வா அரண்மனைக்கு செல்வோம். அரண்மனையில் மகாராஜாவும் ராணியும் குழந்தை காணாத வேதனையில் அவர்கள் இருக்கும் பொழுது இதோ மந்திரி ராஜராஜன் உள்ளே நுழைகிறார். ஒருபுறம் நீயும் மறுபுறம் நான் குழந்தைகளை தேடுவோம். வா. குழந்தையை தேடிச் சென்று கொண்டிருக்கும் வழியில் ராஜராஜன் வீரர்களோடு வந்து சூழ்ச்சியால் அரசரை மறைத்து சிறைபிடிக்கிறார். அதிர்ந்து போன அரசன் ராஜராஜன் வீரர்கள் அரசனை சென்று பாதாள சிறையில் விடுகிறார்கள். இதற்கிடையில் ராஜராஜன் மீண்டும் அரண்மனை வந்து தன் தங்கையும் மகாராணியுமான சகுந்தலாவை சந்திக்க வருகிறார். இதோ அரண்மனையில் சகுந்தலா வேதனையுடன் காத்திருக்கிறாள். ராஜராஜன் நுழைகிறார். அனுப்பித்து தான் குழந்தையை தேடுவதாக சென்றார். அவரும் இன்னும் காணவில்லை. அவருடைய செய்திக்காகவும் வருகைக்காகவும் தாம் காத்திருக்க வேண்டிதான். போய்விடுமா? நானும் ராஜாவும் குழந்தையை தேடி காத்திருக்கு சென்றோம். காட்டில் ராஜா சொல்லுவார்கள், ஆனால் இன்னும் திரும்பி வரவில்லை. எங்களுக்கு என்னமோ ராஜாவை ஏதாவது மிருகம் அணிந்திருக்குமோ பயம் உள்ளது. இவ்வாறு நாட்களும் ஆண்டுகளும் உருண்டோடின. இளவரசன் வளர்ந்து இளைஞனானான். நாளை அவனது அரியணை ஏற்ற அரண்மனை வாயில் காப்போம் தண்டோராவை கேளுங்களே. நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. நாளை நமது இளவரசன் நகுலபாண்டியன் முதன்முறையாக அரியணை ஏறுகிறார். அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அனைவரும் இளவரசன் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். அரண்மனை வாயில் காவலன் தண்டோரா கேளுங்கள். ராஜாதி ராஜ ராஜகோதரக ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜ நகுலபாண்டியன் அரியணையை அலங்கரிக்க பராக் பராக் பராக்
நம் இளவரசர் என்ன ஆனார்? இன்னும் காணவில்லையே. என்ன இது நல்ல நேரம் வேற போய் கொண்டிருக்கிறது. சீக்கிரம் கூப்பிடு அவரை. இதோ உடனே சென்று பார்க்கிறேன் மாமந்திரி. இளவரசே, 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 தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? மந்திரியாரே, நான் இல்லையா? என்ன கத்தி என்று ஏதோ கையில் கொடுத்தாய். எங்கு செல்வது தெரியாமல் நாடி சொல்லிக்கொண்டேன். நாடி சொல்லிக்கொண்டேன். ஐயோ மன்னா, அரியணை நேரம் நன்னாலும் இப்படி ரத்தக்காவோடு ஆகுவது மெதுவாக வழியை கொடுத்துக் கொண்டு வாருங்கள். நல்ல நேரம் வேறு போய் கொண்டிருக்கிறது. நல்ல நேரம், இது நல்ல நேரம் ஐயா. நல்ல நேரம் குறித்தவன் பார்க்க எவன் என்று பார்க்க வேண்டும். அவனை மறைச்சொல். வாருங்கள், வாருங்கள் மன்னா, அவையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும். விஜய் பாபா. மெதுவாக, மெதுவாக. இது பார்த்து மந்திரியாரே, இப்படி வாருங்க. மன்னா, நல்ல நாள் என்று சொன்னீர்களே, குறித்தவர்கள் யார் என்று நான் பார்க்க வேண்டும். அவனை மறைச்சொல். அப்படியே மன்னா, யாருங்க அரண்மனை சொல்கிறீர்கள், அழைத்து வாருங்கள். பெரிய நம்பூதி, நீ குறித்தால் என் காவை கொல்லப்பட்டதையா? காவை கொல்லப்பட்டது. அரியணை ஏறும் சமயத்தில் ரத்தக்காவை வாங்கியுள்ளேன். ரத்தக்காவை. யாரங்கே இந்த நம்பூதத்தை அழைத்துச் சென்று 10 கசையடி கொடுங்க. மன்னா, இது அநியாயம். நீங்கள் செய்த பிழைக்கு ஞான் எந்த செய்யும்? குருவாயூரப்பா. ஏய் நம்பூதா, என்னை எதிர்த்து பேசுகிறாயா? இவனுக்கு கூடுதலாக 5 கசையடியும் கொடுங்க. மன்னா, மன்னா, அரியணை ஏறி சிம்ம கர்ஜனம் செய்ய வேண்டிய இத்தருணத்தில் அல்பான அடியேறிய சதையை பகம் பார்ப்பது நன்னாது இல்லை மன்னா. என்ன விட்டுடுங்க மன்னா. குருவாயூரப்பா, எத்தனை சோதனை. பிரமாதம் மன்னா, அற்புதமானது. மன்னர் மன்னவா, தங்களை காண மக்கள் உணவோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வர சொல்லட்டுமா? என்னையா மக்கள் மடு என்று கருத்துகிறீர்கள்? நான் அரியணை ஏற்ற முடிந்ததே. நான் சற்று ஓய்வு எடுக்க வேண்டும். மன்னர் மன்னவா, அரியணை ஏறிய நன்னாளில் இவ்வாறு மக்களை நிராகரிப்பது சரியல்ல. இது நம் ராஜாங்கத்துக்கு எதிர்த்த அவமானமாகும். அவசியம் நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். என்னையா, சரி உன்னோடு பெரும்பாடு. அவர்களை வர சொல். அப்படியே மன்னா, யாருங்க மக்களை ஒவ்வொருவராக அவைக்கு அழைத்து வாருங்கள். வணக்கம் மன்னா. கேணியில் தண்ணீர் இல்லை. ஒருங்கள் பிரபு. ஏழையில் தண்ணீர் இல்லை. அதற்கு நான் என்ன செய்ய? நான் இங்கு தோண்ட வேண்டுமா? இல்லை மன்னா, தாங்கள் தான் கேணி, குளம், குட்டைகளில் எல்லாம் தண்ணீர் வர பொறுப்பேற்க வேண்டும். ஏனெனில் அரசன் ஒழுங்காக ஆட்சி செய்தால்தான் மழை நன்றாக பெய்து தண்ணீர் பிரச்சனை தீரும் என்று சான்றோர்கள் வாக்கு. அடே சாதகா, நான் அரியணை ஏறி 10 நிமிடம் கூட ஆகவில்லை. அதற்குள்ளே ஆட்சியை குறை கூறுகிறாயா? மந்திரியாரே, மன்னா, யோசனை ஏதாவது தண்டனை? இதோ மன்னா, யோசித்து கூறுகிறேன். மன்னா, மன்னா, இப்படி செய்தால் என்ன? அவனுடைய வேண்டுகோள் என்ன? கேணியில் தண்ணீர் இல்லை என்பது. அந்த தண்ணீரா கேணியில் அவனை அமர்த்தி கழுத்து வரை மணலிட்டு புதைத்தால் எப்படி? எப்படி எனது யோசனை? யோசித்து பார்த்தால் அதுவும் சரியாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமின்றி அவனுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தராதீர்கள். அந்த கேணியிலேயே கேள்வி கேள்வி தவிக்கட்டார். அற்புதம் அண்ணா, பிரமாதம். என பாவிகளா, உதவி கேட்டவனை எப்படி பாடுபடுத்தீர்கள் மன்னா? இது நியாயமா? எடுத்துச் செல்லுங்கள், என்ன பண்ணுகிறா? ஆஹா, கேணி தண்ணி கேட்டவனுக்கு கேணியே கொடுத்த மாமன்னர் வாழ்க வாழ்க. மாமன்னர் வாழ்க வாழ்க. யாருங்க அடுத்தவனை வரச்சும். அண்ணா, நான் ஒரு சிறு வியாபாரி. எனக்கு வரும் வருமானத்தில் கால் பங்கை கல்வர்கள் மாமூல் என்ற பெயரில் அடித்து செல்கிறார்கள் மன்னா. இதற்கு தாங்கள் தான் ஒரு நல்ல முடிவை காட்ட வேண்டும். அப்படியா?
ஒரு யோசனை, நாளை முதல் ஒரு மொத்த வருமானத்தை என்னிடம் கொடுத்து விட்டால் உன் மாமன் பிரச்சனை தீர்ந்து விட மாட்டான். மொத்த வருமானத்தையும் எல்லாவற்றையும் உங்களுக்கே கொடுத்து விட்டால் எதுவும் மீறி நான் தலையை கொய்து விடுவேன். இதற்கெந்த திருடர்களே மேல். ஐயோ, கள்ளர்கள் கஜானாவை காலி செய்த மாமன்னர் வாழ்க வாழ்க. என்னை பார்த்தது இவர்தான் புலவர் ஒட்டகநம்பி. இது ஒற்றகை. இதே விசித்திரமாக உள்ளது. அண்ணா, இவர் பல தேசங்கள் சென்று பல மன்னர்களை புகழ்ந்து பாடி பல பரிசுகள் பெற்றுள்ளார். அவ்வாறு ராஜஸ்தான தேசம் சென்ற போது அம்மன்னரை புகழ்ந்து பாடியதால் ஒட்டகத்தை பரிசாக அளித்தார். அன்றிலிருந்து இவர் இயற்பெயரான நம்பிக்கை முன்னால் ஒட்டகத்தை கோர்த்து விட்டார். ஓ, அவ்வளவு பெரிய ஜபர்தஸ்தானி. சரி, என்னை பற்றி நான் வரை புகழ்ந்து பாடு பார்ப்போம். இதோ கேளுங்கள் மன்னா. கண்ணில்லா கபோதி உண்மையே தீஞ்ச நெஞ்சை விளக்கும் போதொடியே அண்ணா, அரசவை உடனடி பயன் பயனே பலமே. ஓ நாயே நெருங்காமல் பாய் நீயே. நிறுத்துடா ஒட்டகநம்பி. எவ்வளவு தைரியம் உனக்கு மன்னனை இழிவு செய்ய. அண்ணா, என்ன கூறுகள்? நான் தங்களை இழிவுபடுத்துவதா? என் பாட்டில் அப்படி என்ன குற்றம் கண்டீர்கள்? ஆமாம் ஆமாம், நானும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். மன்னரை சரமாரியாக திட்டினாயே. நான் மன்னரை திட்டவே இல்லையே. எங்கே உங்கள் சந்தேகத்தை கூறுங்கள். கண்ணில்லா கபோதி கண்மணி என்றாயே, அதற்கான அர்த்தம் என்ன? நான் கூறியது கண்ணில்லா கபோதிகளுக்கு, அதாவது கண்ணில்லாதவருக்கு மணிப்போல் இருப்பீர்கள் என்றேன் மன்னா. மன்னரை பார்த்து தீஞ்ச நெஞ்சு என்று கூறியது சரியாக புரிந்து கொள்ளவும். தீய நெஞ்சு உள்ளவர்களை விளக்கும் ஓவியன் என்றேன் மன்னா. தொடை நடுங்கி பழைய என்றாயே, அதற்கான அர்த்தம் என்ன? நான் கூறியது போர்க்களத்தில் தங்கள் போர்த்திறனை பார்த்து தொடை நடுங்கி போகும் எதிரிப்பயல்களை வீழ்த்தும் மன்னன் என்றார். என் மாமா மன்னரை பார்த்து ஆயே நினைக்கிறேன். மன்னர் அவன் கூறியதை சொன்னேன். அவன் கூறியது இதற்கு கூறும். தவறு. அடுத்த வாக்குடன் நினைத்து பார்க்க வேண்டும். ஓ நாயே எதுக்காமல் தடுப்பாய், அதாவது எதிர்ப்படையான ஓநாய்கள் நம் நாட்டிற்குள் வராமல் எதிர்த்து தடுப்பாய் என்றேன் மன்னா. நிறுத்துடா ஒட்டகா. நீ எவ்வளவு சமாளித்தாலும் என்னால் உன் அர்த்தத்தை ஏற்க முடியாது. யாரே ஒட்டகா, என் மன்னர் பாட்டிற்கு எத்தனையாவதா? இதுவரை நான் 14 மன்னர்களை புகழ்ந்து பாடியுள்ளேன். நீங்கள் 15வது மன்னா. இது 15வதா? ஏன் என்னை முதலில் பாடவில்லை? மன்னா, தாங்கள் பூர்வம் இருக்கவே இல்லை மன்னா. நான் பிறக்கும் வரை காத்திருந்தே முதலில் என்னை பாடியிருக்க வேண்டும். யாரெங்கே முதலில் பாட மறுத்தை சொன்னால் இந்த சுண்ணாம்பு காப்பிடுங்கள். மன்னா, இது அநியாயம், அக்கிரமம், பாதகம், என்னை விட்டுடுங்கள். மரிய உடலுக்கு பிறகு அற்புதம் அண்ணா, பிரமாதமான தீர்ப்பு. சபாஷ் இளவரசே, உன் புகழ் எங்கோ போகப் போகிறது. தாங்கள் கற்றுத்தந்தான் ஆனார்களே. சரி, தாங்கள் சென்று ஓய்வெடுங்கள். மாமந்திரியாரே, சாயந்தரம் ஏதோ ஏற்பாடு செஞ்சீர்களே, அது தாங்கள் சென்று ஓய்வெடுங்கள். சாயங்காலம் நடனத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். அவர்களே, நடனமா? யார் ஆடுவது? என் மகள் தங்கள் முறைப்பெண் வசுந்தரா தான். வசுந்தராவா? நல்ல பாடுபவளாயிற்றே. மன்னா, நீங்கள் கூறுவது வேறு வசுந்தரா. அவள் எல்லாருக்கும் தெரிந்தவள். இவர் தங்கள் மாமனின் இளைய மகள் வசுந்தரா. ஓ, ஆஹா, அற்புதம். அத்தனை வருடங்களாக விட்டது அவளை பார்த்து. வெளியே படிப்பதற்காக. அதுதான் நாளை பார்க்க போகிறீர்களே. தங்கள் பாதம் படிக்கிறேன். ஏய் நகுல பாண்டியா, நீ அரியணை ஏறி செய்த அட்டகாசங்களை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்படி செய்தால் நம் வம்சத்தின் கௌரவமே போய்விடுமடா. ஐயோ சகுந்தலா, அவன் இப்பொழுதுதானே அரியணை ஏறியுள்ளான். போக போக எல்லாம் சரியாகிவிடும். அதான் நானும் உன் அண்ணனும் இருக்கிறோமே, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நீ கவலையை விடு. என்னமோ சுகந்தி, அண்ணா உங்களை நம்பித்தான் நகுல பாண்டியனை ஒப்படைக்கிறேன். மகாராஜாவும் எங்கே போனார் என்றே தெரிய
இவ்வாறு மகாராணியிடம் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று கூறிவிட்ட ராஜராஜன் தன் மனைவி சுகந்தியுடன் மகாராஜாவை அடைத்து வைத்த பாதாள சிறை நோக்கி செல்கிறார். எல்லாம் நம் திட்டப்படியே நடக்கிறது. இந்நிலை தொடர்ந்தால் மக்களுக்கு மன்னர் மீது அவநம்பிக்கை ஏற்பட்டுவிடும். அதுதான் சரி. அச்சமயம் பார்த்து ராஜ்யத்தை நம் கைக்குள் கொண்டு வந்து விடலாம். ஆம், என்ன மன்னர் மன்னவா, நடந்தாரா? அரசாங்கத்தையும் இப்படி பாடாய்படுத்துகிறாயே, நீ நன்றாகவே இருக்க மாட்டாய். இதற்கெல்லாம் நடுவே நிற்பாய். நிறுத்து உன் சாபத்தை. இப்பொழுதுதானே உன் மகனை அரியணை ஏற்றி இருக்கிறேன். இனி அவனை வைத்து என்னென்ன செய்ய போகிறேன் என்று பார். என் குடும்பத்தையும் என் அரசாங்கத்தையும் நீதான் பார்க்க வேண்டும். நீதான் பார்க்க வேண்டும். இதற்கிடையில் மகாராணிக்கு பிரசவம் பார்த்த மருத்துவச்சி தன்னுடைய தங்கை வீட்டிற்கு செல்கிறார். மல்லிகா, 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 வீரசேனனிடம் உண்மையை சொல்லும் நேரம் வந்துவிட்டது. அவள் வளர்ந்து ஆளாகும் வரை காத்திருந்தேன். அரச பிள்ளை ரகசியம் தெரியாமல் இருக்கக்கூடாது. அங்கே ராஜராஜனின் கைப்பாவையாக மூத்த மகன் மகாராணியும் கஷ்டப்படுகிறார்கள். எங்கே போனான் வீரசேனன்? அவன் நண்பர்கள் வேட்டையாட காட்டுக்கு சென்றிருக்கிறான். வந்து விட்டானே. எப்படி இருக்கிறீர்கள்? நான் நலம். நீ எப்படி இருக்கிறாய்? நன்றாக இருக்கிறேன். அம்மா, வேட்டையாடிய கலைப்பு அகோர பசி. ஏதேனும் தின்பண்டம் இருந்தால் கொடுங்களேன். ஒரு மகளே, அதற்கு முன் ஒரு முக்கியமான ரகசியத்தை நாங்கள் உன்னிடம் சொல்ல வேண்டும். கூறுங்கள் தாயே. அவளை நாம் தந்திரமாகத்தான் கையாள வேண்டும். ஆம், நீங்கள் கூறுவதும் சரிதான். அம்மா, ஆயிரம் தான் இருந்தாலும் தாங்கள் என்னை வளர்த்தவர்கள். பெற்றவனை விட வளர்த்தவனுக்கு தான் பெருமை அதிகம். கண்ணனுக்கு யசோதை போல இந்த வீரசேனனுக்கு என் தாய் மல்லிகா. சமயம் பார்த்து அந்த சூழ்ச்சிக்காரனின் நம்பளத்தை ஏற்றுகிறேன். எனக்கு வெற்றி பெற ஆசை கொடுங்கள் தாயே. நான் விடைபெறுகிறேன். வெற்றி உள்ளது. ராஜராஜனின் இல்லம். ராஜராஜன் அவன் மனைவி சுகந்தியுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பா, அப்பா, நம் மகள் வத்சலா வந்து விட்டாள். அம்மா, நான் உள்ளே அமர்ந்து ஒரு பாட்டை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். தங்களிடம் பாடி கட்டலாம் என்று வந்தேன். ஓ, பாடலா? ஆமா. பாடு. தாங்கள் அதற்கு தாளம் போட வேண்டுமே. ஓ, தாளமே போட வேண்டுமா? ஆமா, அப்பொழுதுதானே பாட்டு நன்றாக இருக்கும். சரி, எப்படி போட வேண்டும் என்று நீயே சொல். இப்படி போட்டுக்கொண்டே என் பாட்டை கேளுங்கள், மிகவும் அருமையாக இருக்கும். அப்படியா? சரி, என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்களும் போடுங்கள். நான் பாடட்டுமா? சரி, பாடுமா. கண்ணில்லாத போதி கண்மணியே, நீங்க நெஞ்ச பிளக்கும் போர் கொடியே, தொடரடிக்கு பய பயமேவனே, ஓனாயே நெருங்காது தன் பணியே, கண்ணில்லாத போதி கண்மணியே.
கொண்டாய்? அம்மா, இன்று தெரு முழுவதும் சிறுவர்கள் இந்த பாட்டை தான் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு புலவன் அரசவையில் மன்னனை புகழ்ந்து இந்த பாட்டை பாடினானாமே. மன்னனுக்கு வேறு இந்த பாட்டு மிகவும் பிடித்து விட்டது என்று கூறுகிறார்கள். என்ன சுவாமி பார்க்கிறீர்கள்? அவையில் என்ன பாடலை பாடுகிறார் என்று தெரிகிறதா? அந்த புலவர் பாடிய பாடல் தானே? ஆமாம், அதேதான். இந்த பாடலை மட்டும் நீ வெளியில் எங்கு சென்று பாடினாய் உன் தலையை கொய்து விடுவார்கள். வாயை மூடிக்கொண்டிரு. இல்லை அப்பா, நான் அரசவைக்கு வந்து ஒரு நாள் இந்த பாட்டை பாடியே தீருவேன். என்னம்மா இது? என்னம்மா இது? இப்படி வா. இப்படி வா. நாம் வசுந்தராவை அழைத்து நாட்டிய நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பற்றி கூறியாக வேண்டும். ஆம், கூப்பிடவரை. வசுந்தரா, யாரை கேட்டு இந்த நாட்டியத்தை ஏற்பாடு செய்தீர்கள்? என்னால் அந்த சபையில் ஆட இயலாது. அம்மா வசுந்தரா, நான் வாக்கு கொடுத்து விட்டேன். நீ ஆடித்தான் ஆக வேண்டும். அப்பா, அக்காவுக்கு பதிலாக நான் வேண்டுமானால் ஆடட்டுமா? என்னதுமா? நடனமா? ஆமா. எங்கே ஆட பார்ப்போம். நன்றாக ஆடுகிறேன். ஏதாவது இருந்தால் உள்ளே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் பேசிவிட்டு வாழ்கிறோம். என்ன வசுந்தரா, நீ ஏன் ஆட மறுக்கிறாய்? அந்த கோமாளி அரசன் முன் என்னால் ஆட முடியாதம்மா. அப்படி பேசாதே. அவர் ஒரு முறைமாமன். முறைமாமனா? போரில் புறமுதுகிட்டு ஓடும் ஒரு கோழை அரசனை மணப்பதை விட சேனைகளுக்கு வீரனாக இருந்து போர் புரிபவனோடு இறப்பதே மேல். ஐயோ, என்னம்மா நீ? நானும் அப்பாவும் எது செய்தாலும் உன் நன்மைக்காக ஏன் இப்படி ஒத்துக்கொள்ள மறுக்கிறாய்? என்னால் முடியாதம்மா. இல்லையா என் செல்லம் இல்லையா? இந்த ஒரு முறை சம்மதம் பெரு. நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன். இந்த ஒரு முறை சரி. யாரங்கே அரசவையில் நடனத்திற்கு ஏற்பாடு செய்யும். மறுநாள் அரசவை நடன ஏற்பாடுகளுடன் சபை கூடுகிறது. நகுல பாண்டியும் ராஜராஜனும் இதோ வந்துவிட்டார்களே. மாமா அவர்களே, நாட்டியம் என்றீர்கள், ஒன்றையும் காணோமே. பொறுமல் மகனே, யாரங்கே? நடனத்தை ஆரம்பியுங்கள். இசைக்கருவி மூலம் நாட்டியம். இதோ என் தோழி புல்லாங்குழல் இசைப்பாள். நான் அதற்கு நடனம் ஆடப் போகிறேன். மந்திரியாவே, புல்லாங்குழல் என்றால் குச்சிக்குள் துளை விட்டு அடுப்பு ஊதுவார்கள், அதானே? மன்னா, அது ஊதுகுழல், இது புல்லாங்குழல். இசைக்கருவி. இசைக்கும் நமக்கும் தான் வெகு தூரமாயிற்று. வந்து அமருங்கள், நாட்டியத்தை காண்போம். இப்படி ஊதினால் என்ன, இப்படி ஊதினால் என்ன, எல்லாம் குழல் தானே. ஆறுங்கள் மன்னா, நாட்டியத்தை பார்ப்போம். அமர் மகள் ஆடுகிறார். இப்படி ஒரு ஞான சூனியத்தின் முன் என்னால் நிச்சயம் ஆட முடியாது. அவள் இந்த புல்லாங்குழலை பிடுங்கி நெருப்புடன் வீசி எறிகிறாள். அம்மா வசுந்தரா, அண்ணா, என்ன இப்படி ஆகிவிட்டது? சரி, வாருங்கள், நாம் அந்த வசுந்தராவை தேடி செல்வோம். கீழே விழுந்த அந்த புல்லாங்குழல் வீரசேனன் மீது விழுகிறது. அதை எடுத்துக்கொண்ட வீரசேனன் இதோ வசுந்தராவை நாடி வருகிறான். என்னை ஏன் பின்தொடர்கிறாய்? கண்ணியரின் கடைக்கண் காந்தம் பற்றி பல கூட கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்றுதான் உன் கண்களின் அந்த காந்தத்தை உணர்கிறேன். ஐயா, நீங்கள் ஊருக்கு புதுசு என்று நினைக்கிறேன். எங்கள் காவல்
விட்டுவிடுங்கள். மீண்டும் விரைவில் சந்திப்போம். நீங்கள் நினைப்பது சரிதான். அந்த வசுந்தராவின் மனதில் வீரசேனன் நீங்காத ஒரு இடம் பிடித்து விட்டார். அடுத்த காட்சி, வீரசேனன் தன் நண்பனுடன் சேர்ந்து மகாராஜா இருக்கும் சிறைச்சாலையை தேடி அறைய செல்கிறான். சிறைச்சாலையை நாடி முதலில் ஒரு ஒற்றன் செல்லும் பொழுது அவனை பின்தொடர்ந்து வீரசேனனும் அவனுடைய நண்பர்களும் செல்கிறார்கள். இதோ ராஜகுமாரன் மறித்தான் இருக்கிறான். நீ யார் என்று கூறினார்? இவர்தான் உங்கள் மகன் வீரசேனன். ஆம் தந்தை, நான் தங்கள் இளைய மகன் வீரசேனன். நடந்தது என்னவென்றால், நான் தங்களையும் நம் நாட்டையும் ஆசை கூறுங்கள். வீரசேனன் மகாராஜாவிடம் பேசிக் கொண்டிருப்பதை ஒட்டு கேட்ட இந்த ஒற்றன் ராஜராஜனிடம் விரைந்து சென்று அதை கோருகிறான். அதை கேட்ட ராஜராஜன் அதிர்ச்சி அடைகிறான். உடனடியாக அந்த மருத்துவச்சியை கைது செய்து கூட்டி வர கட்டளையிடுகிறான். இதற்கிடையே வீரசேனன் தன் தாய் சகுந்தலாவின் இருப்பிடம் தேடி வருகிறான். இதோ சகுந்தலாவை நாடி வருகிறான் வீரசேனன். அங்கு அவன் தாய் உறங்கிக் கொண்டிருக்க தாயின் பாதம் தொட்டு பணிகிறான். அவன் கண்களில் இருந்து நீர்த்துளிகள் தாயின் பாதத்தில் தெரித்து விழுகின்றன. அவள் எழுந்து கொண்டு அதிர்ச்சியோடு தன் மகனை பார்க்கிறாள். நான் தங்கள் இளைய மகன் வீரசேனன். ஆமண்ணையே, நடந்தது என்னவென்றால்,
வீரசேனன் கைது செய்யப்பட்ட விஷயத்தை வசுந்தராவிடம் தேடி வந்து உரைக்கிறார். வசுந்தரா அதிர்ந்து போகிறாள். உடனே அவர்கள் இருவரும் ராஜராஜனின் அறைக்குள் நுழைந்து அவன் படுக்கைக்கருகில் இருந்த சிறைச்சாலை சாவிக்கொத்தை கையில் எடுத்துக்கொண்டு வீரசேனனுடன் சிறைச்சாலை விரைகிறார். இதோ அவர்கள் இருவரும் பாதாள சிறைச்சாலைக்கு வந்துவிட்டார்கள். வசுந்தராவின் கையில் சாவிக்கொண்டு வீரசேனனின் நண்பனும் அந்த கத்தியை கையில் எடுத்து வருகிறார். வசுந்தரா, நீ எப்படி இங்கு? உங்கள் நண்பர் நடக்கிற எல்லாவற்றையும் கூறினார். என் தந்தை இவ்வளவு கொடியவரா என்று நினைக்கிறேன். எனக்கு வேதனாக உள்ளது. வசுந்தரா, என் அண்ணன் இவ்வளவு மோசமானவனாக இருப்பான் என்று நான் நினைக்கவே இல்லை. நீ இங்கிருந்து உடனே கிளம்பிவிடு. அவன் வந்தால் பிரச்சனையாகிவிடும். இல்லை அத்தை. சபாஷ் வசுந்தரா, சரியான வேலை. அதிக பிரசங்க ஏன்? பெரிய மனுஷத்தனம் வேண்டாம். டேய் வீரசேனா, முதலில் உன் அறிவு, அதை பார்த்த பின் இவர்கள் அறிவு. போய் இருந்து உடனே. வேண்டாம் அப்பா, விட்டு விடுங்கள். நான் வடிவேல் மண்ணில் அதற்கு முன் விடியல் காலை போய் இருந்து. நான் அவரை மணாளனாக இருக்க விரும்புகிறேன் அப்பா. என்ன ஒரு மோகத்தில் ஆழ்ந்த பேச்சு! யமனின் வாசல் கதவை தட்டுபவன் அவன். அவனுக்கு கழுத்தை நீட்ட போகிறேன் என்கிறாயா? செல் இங்கிருந்து. யாரங்கே? இவனை உடனே பதம் பாருங்கள். அது சாத்தியமே இல்லை. நீங்கள் உண்ட உணவில் ஏற்கனவே நான் விஷத்தை கலந்து விட்டேன். அதுக்கு மேலும் ஒரு உயிரை பதம் பார்க்க ஆரம்பித்தேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்கள் அறிவு என் கையில் தான். அதற்கு நாங்கள் அனைவரும் மீண்டும் பிறப்போம். இது சத்தியம், இது சத்தியம். நீ ராஜ்யம் நம் கையில். இந்த கதையை வாசித்து முடித்த சந்திரன் தான் மிகப்பெரிய ஒரு கதையை வாசித்து முடித்த திருப்தியுடன் இன்னும் வாசித்து ஏதோ இப்பொழுதுதான் இந்த புத்தகத்தை மூடப் போகிறார்.